வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் வளர்ச்சியில் அக்கறை காட்டாத அனுர, திட்டமிடல்கள் போதாது என விமர்சிக்கும் பொருளாதார ஆய்வாளர்கள். பாப்பரசரின் மரணத்திற்கான காரணத்தை வெளியிட்டது வத்திக்கான், துக்க காலத்தை அறிவித்துள்ள சர்வதேச நாடுகள். புதிய பாப்பரசர் பெயர் பட்டியலில் இடம் பிடித்த மல்கம் ரஞ்சித், மாநாட்டிற்கான திகதி அறிவிக்கப்படாத நிலையில் நகர்வு. வடக்கு கிழக்கில் அதிகரித்துள்ள வெப்பநிலை, மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. கிழக்கில் நகர அபிவிருத்தி திட்டத்தில் குறைபாடுகள், பாதக விளைவுகளை ஏற்படுத்தும் எனவும் கருத்து. நீட் தேர்வை மீளெடுக்கும் நிபந்தனைக்கு அதிமுக தயாரா? கேள்வி எழுப்பியுள்ள தமிழ்நாட்டு முதல்வர். பாப்பரசரின் இறுதி நிகழ்வுகள், வத்திக்கானில் கூடும் ஹர்டி நாள்கள். இனி விரிவான செய்திகள். இலங்கையின் ஏற்றுமதி பொருளாதாரம் கடுமையான நெருக்கடியை எதிர்கொள்வதாக பொருளாதார ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். ஸ்ரீலங்கா அரசாங்கம் இந்த ஆபத்தை நிர்வகிக்க போதுமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இலங்கை மீது விதித்த வரியின் உண்மையான விகிதம் தற்போது 90 நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அமெரிக்கா விதித்துள்ள வரி 44% அல்ல எனவும் அது 54% என்றும் இந்த சூழ்நிலையில் பொருளாதாரம் கடுமையான ஆபத்தில் உள்ளது என்றும் பொருளாதார ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார் தனது அனைத்து வேலைகளையும் ஒதுக்கிவிட்டு உள்ளூராட்சி தேர்தலுக்காக அர்ப்பணிப்பு செயல்படுவதாக சுட்டிக்காட்டிய ஆய்வாளர்கள் மற்ற நாடுகள் வளர்ந்து வரும் உலகளாவிய வர்த்தக போரினால் ஏற்படும் சேதங்களை குறைப்பதில் கவனம் செலுத்துவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் புதிய வரி விகிதம் இலங்கை ஏற்றுமதிகள் மீது அமெரிக்கா விதித்த 10% அடிப்படை வரிக்கு கூடுதலாகும் என்றும் மொத்த வரி விகிதம் 54% இருக்கும் என்றும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர். இந்த நெருக்கடியிலிருந்து நிவாரணம் பெற அமெரிக்காவிற்கு ஒரு துணை நிதியமைச்சர் அனுப்பப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்திருந்தாலும் ஆபத்தை நிர்வகிக்க இது போதுமானதாக இல்லை என்றும் அவர்கள் கருதுகின்றனர். தங்கத்தினுடைய விலை இன்றைய தினம் மிகப்பெரிய அதிகரிப்பை வெளிப்படுத்தியுள்ளது. உலக சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை ஒரே நாளில் $171 அதிகரித்து $3486 பதிவாகியுள்ளது. இது ஒரே நாளில் ஏற்பட்ட 5.16% அதிகரிப்பாகும். உலக சந்தையில் தங்கத்தின் விலை அதிகரிப்பு இலங்கையின் தங்க ஆபரண சந்தையிலும் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. இதன்படி இன்று 24 கரட் தங்கத்தின் விலை பவுனுக்கு $5000 அதிகரித்து $2,77,000 விற்பனை செய்யப்படுகின்றது. அத்துடன் 22 கரட் தங்கத்தின் விலை பவுனுக்கு $3000 அதிகரித்து $2,55,000 விற்பனையாகின்றது. கடந்த 3 நாட்களில் மாத்திரம் ஆபரண தங்கத்தின் விலை $15,000 அதிகரித்துள்ளதாக கொழும்பு செட்டியார் தெருவின் தங்க விற்பனையாளர் சங்கத்தின் பொருளாளர் பாலசுப்ரமணியம் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தங்கத்தின் விலை எதிர்வரும் காலங்களில் 30 முதல் 40% வரையில் குறைவடையக்கூடும் என ஆய்வாளர்கள் எதிர்ப்பு கூறியுள்ளதாக கொழும்பு பல்கலைக்கழக பொறியியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் எம் கணேசமூர்த்தி தெரிவித்துள்ளார். புனிதர் பிரான்சிஸ் திருத்தந்தை பக்கவாதமும் இதய செயலிழப்பு காரணமாக உயிரிழந்ததாக வத்திக்கான் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. திருத்தந்தையின் இறுதிச் சடங்கு ஏற்பாடுகள் குறித்து முடிவு செய்ய கர்தினால் மன்றம் இன்று கூட உள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த கூட்டம் வத்திக்கான் நகரில் உள்ள சினோட் மண்டபத்தில் நடைபெறவுள்ளது. வத்திக்கானில் உள்ள சிஸ்டைன் தேவாலயத்தில் அப்போஸ்தலிக்க மாளிகையின் 3வது மாடியில் அமைந்த திருத்தந்தையின் மாளிகை மற்றும் அவர் வசித்த காசா சாண்டா மாட்டாவின் 2வது மாடியில் உள்ள மாளிகை பாரம்பரிய முத்திரையிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. திருத்தந்தையின் மறைவை அடுத்து உலகம் முழுவதும் பல நாடுகள் துக்க காலத்தை அறிவித்துள்ளன. இந்தியா 3 நாள் துக்க காலமாகவும் அர்ஜென்டினா 7 நாள் துக்க காலமாகவும் அறிவித்துள்ளது. பிரேசிலில் ஒரு வார துக்க காலமாகவும் அறிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் புனித பிரான்சிஸ் திருத்தந்தையின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க உள்ளதாக அறிவித்துள்ளார். திருத்தந்தையின் மறைவை அடுத்து அமெரிக்காவை சேர்ந்த கர்தினால் கெவின் பாரல் வத்திக்கானின் இடைக்கால பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
அடுத்த பாப்பரசருக்கான தெரிவு பெயர் பட்டியலில் இலங்கையின் கொழும்பு பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித்தை பல சர்வதேச ஊடகங்கள் பெயரிட்டுள்ளன. அடுத்த பாப்பரசரை தேர்ந்தெடுப்பதற்கான மாநாட்டிற்கான திகதி இன்னும் அறிவிக்கப்படாத நிலையில் இவ்வாறான செய்திகள் பல எதிர்பார்ப்புகளை தூண்டுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் பாப்பரசர் பிரான்சிஸின் மறைவிற்கு பிறகு புதிய பாப்பரசரை தெரிவு செய்வதற்கான நடைமுறைகள் தொடர்பில் சர்வதேச ரீதியில் பேசப்பட்டு வருகின்றது. குறித்த பதவிக்கு சாத்தியமான கர்தினால்களின் பெயர் தொகுப்பில் வாஷிங்டன் எக்ஸாமினர், பிலிப்பைன்ஸின் கர்தினால் லூயிஸ் டேகில், பிரான்சின் கர்தினால் ஜீன் மார்க் அவெலின் மற்றும் இத்தாலியின் கர்தினால் பியாட்ரோ பரோலின் போன்ற பிற முக்கிய நபர்களுடன் கர்தினால் மல்கம் ரஞ்சித்தின் பெயரும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச ஆங்கில ஊடகம் ஒன்று பல்வேறு சர்வதேச தளங்களில் பரவலாக ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு அறிக்கையில் கர்தினால்கள் மேட்டியோ ஜோஃபி, ஹெர்ஹூட் முல்லர், ராபர்ட் சாரா மற்றும் ரேமண்ட் ஃபார்க் உள்ளிட்ட உலகளாவிய பட்டியலில் கர்தினால் ரஞ்சித்தையும் குறிப்பிட்டுள்ளது. அதேவேளை முன்னணியில் இருப்பவர் யாரும் வெளிவரவில்லை என்றாலும் பல சர்வதேச அறிக்கைகளில் கர்தினால் மல்கம் ரஞ்சித் சேர்க்கப்பட்டிருப்பது குறிப்பாக ஐரோப்பாவிற்கு வெளியே இருந்து தலைமைத்துவத்தின் மீது கவனம் திரும்பியுள்ள நிலையில் கத்தோலிக்க திருச்சபைக்குள் அவரது நிலைப்பாடு அதிகரித்து வருவதை குறிக்கின்றது. வடக்கு கிழக்கு உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று அதிகரித்த வெப்பநிலை பதிவாகும் என சிரேஷ்ட வானிலை அதிகாரி கலாநிதி முகமது ஷாலிகின் கூறியுள்ளார். மத்திய, சப்ரகமுக, மேல், வடமத்திய, வடக்கு கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யும் என எதிர்பார்ப்பதாக சிரேஷ்ட வானிலை அதிகாரி கலாநிதி முகமது சாலிகின் கூறியுள்ளார். மேல் மாகாணத்திலும் அத்துடன் காலி, மாத்தறை மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் காலை வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மத்திய, சப்ரகமுவ மற்றும் உவா மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் அம்பாறை மாவட்டத்தின் சில இடங்களிலும் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் எனவும் அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. வடக்கு, கிழக்கு, வடமத்திய, வடமேல், மேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் அத்துடன் இரத்தினபுரி மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் இன்று அதிகரித்த வெப்பநிலை காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புத்தளம் தொடக்கம் காலி, கொழும்பு ஊடாக மாத்தறை வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டை சூழ உள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. தரமற்ற இம்யூனோ குளோபலின் தடுப்பூசிகளை இறக்குமதி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஸ்ரீலங்காவின் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலி ரம்புக்வெல்ல உள்ளிட்ட 11 பேருக்கு எதிரான வழக்கை விசாரிப்பதற்கு 3 அடங்கிய நீதிபதிகள் குழாமை நியமிக்குமாறு சட்டம் அதிபர் பிரதம நீதியரசரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். 2018 ஆண்டின் 9ஆம் இலக்க நீதித்துறை திருத்த சட்டத்தின் கீழ் இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வெளிநாடு சென்றுள்ள தமது சட்டத்தரணி நாடு திரும்பியதன் பின்னர் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாவதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்கவை எதிர்வரும் 25ஆம் தேதி முன்னிலையாகுமாறு கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அறிவுறுத்திய நிலையில் அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க உவா மாகாண சபையின் முதலமைச்சராக இருந்த காலப்பகுதியில் அரச வங்கியொன்றில் பேணப்பட்டு மாகாண சபையின் நிலையான வாய்ப்புகள் முதிர்ச்சியடைவதற்கு முன்னதாகவே மீளப்பெறப்பட்டதனூடாக நட்டம் ஏற்படுத்தப்பட்டதாக தெரிவித்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். எனினும் தாம் பிரதமராக இருந்த காலப்பகுதியில் திரைசேரியின் செயலாளர் விடுத்து சுற்று நிரூபத்திற்கு அமைவாக சாமர சம்பத் இவ்வாறு செய்தார் என்று ரணில் விக்ரமசிங்க அறிவிப்பொன்றை வெளியிட்டிருந்தார். இது தொடர்பாகவே கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு ரணில் விக்ரமசிங்கவிடம் வாக்குமூலம் பதிவு செய்ய உள்ளது. இந்த நிலையில் குறித்த கைது தொடர்பாக வெளியிட்ட கருத்து ஒன்றிற்காக வாக்குமூலம் பெறும் நோக்கில் ரணில் விக்ரமசிங்கவை கடந்த 17ஆம் தேதி கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அழைத்திருந்தது. எனினும் புத்தாண்டு காலப்பகுதியில் தமக்கு சமூகம் அளிக்க முடியும்
முடியாது என்றும் பிறிதொரு தினத்தை வழங்குமாறும் ரணில் விக்ரமசிங்க கோரியிருந்தார். அதன்படி அவரை எதிர்வரும் 25ஆம் திகதி முன்னிலையாகுமாறு கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது. திட்டமிடப்படாத நகர அபிவிருத்தி திட்டம் திருக்கோணேஸ்வரர் ஆலய பகுதி உட்பட கரையோர பகுதிகளுக்கு பாதக விளைவுகளை ஏற்படுத்தும் என இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா கடற்றொழிலாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை தீர்க்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் திருகோணமலையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் கோரியுள்ளார். எங்களுடைய மீனவர்கள் எதிர்நோக்கின்ற முதன்மையான பிரச்சனை சுருக்குவலை பிரச்சனை, அடுத்த டைனமைட் போட்டு மீன் பிடிக்கிற பிரச்சனை. இந்த பிரச்சனை சாதாரணமாக சுருக்குவலை கரையோரத்திலிருந்து 16 கிலோமீட்டருக்கு அங்கால தான் பிடிக்கணும் என்பது சட்டம். ஆனால் அண்மை காலத்திலே அவர்கள் கரையோரத்துக்கு பகலிலே 50 மீட்டர் 100 மீட்டருக்குள்ளே பிடிக்கக்கூடிய சூழல் வருது. சிறப்பாக 10ஆம் வட்டார பகுதி பட்டணத்தெரு பகுதியிலே கடந்த சில தினங்களுக்கு முன்பு பிடித்திருக்கிறார்கள். இதை யாரும் கண்டுகொள்வதா தெரியவில்லை. இந்த ஆட்சியில் இருப்பவர்கள் ஆட்சிக்கு வரக்கு முதல் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை ஒழிப்போம் இல்லாமல் செய்வோம் பல போராட்டங்களை நடத்தினார்கள். இப்பொழுது அவர்கள் மறந்து விட்டார்கள் போல் தெரிகின்றது. முந்தைய கூட பாரதூரமான முறையிலே பகலிலே கரையோரத்திலே குடிக்கிறார்கள். கரையோர பாதுகாப்பு துறையும் கண்டுகொள்ளவில்லை, ஒருவரும் கண்டுகொள்ளவில்லை. ஆட்சி மாறினது கூட காட்சி இன்னும் கூடியிருக்கிறது போலதான் தெரிகிறது. குடிக்கிறார்கள். இதற்கு மீன்பிடி அமைச்சர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர் கூறியது போல இந்த விடயம் தொடர்பாக நான் நாடாளுமன்றத்திலே பல முறை பேசியிருக்கிறேன். மீன்பிடி அமைச்சருடைய நிதி ஒதுக்கீட்டு வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கு பகுதியிலே இதை பற்றி பேசியிருந்தேன். தொடர்ச்சியாக இந்த விஷயம் தொடர்பாக நான் மீன்பிடி அமைச்சரை கண்டு பேசுவேன். கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரட்னசேகர திருகோணமலை மாவட்ட கோமரங்கடவல்ல பிராந்திய மருத்துவமனை மற்றும் பிரதேச சபைக்கு கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர மற்றும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் கோமரங்கடவல பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவருமாகிய ரொசான் அக்மிமன ஆகியோர் இன்று திருகோணமலைக்கு பயணம் ஒன்றினை மேற்கொண்டிருந்தனர். இவர்கள் திருகோணமலை மாவட்ட கோமரங்கடவல பிராந்திய மருத்துவமனை மற்றும் பிரதேச சபைக்கு ஒரு குறுகிய கண்காணிப்பு பயணத்தை மேற்கொண்டிருந்தனர். இதன்போது கோமரங்கடவல பிராந்திய மருத்துவமனையில் உள்ள பிரச்சினைகள் ஆராயப்பட்டு அந்த பிரச்சினைகளை உடனடியாக தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி குறித்த பிரச்சனைகளை தீர்க்க குறித்த பிரதேசத்தில் உள்ள அரசு நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து தேவையான நடவடிக்கைகளும் இதன்போது எடுக்கப்பட்டன. பயிர்களை சேதப்படுத்தும் வனவிலங்குகளின் கணக்கெடுப்பு அறிக்கையை நாளைய தினம் வெளியிட திட்டமிட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. வனவிலங்குகளின் கணக்கெடுப்பில் குரங்குகள், மராணில் மற்றும் மயில் உள்ளிட்ட விலங்குகள் அடங்குகின்றன. சுமார் 12 மில்லியன் குரங்குகள் இருப்பதாக குறித்த கணக்கெடுப்பில் தெரிய வந்துள்ளதாக ஸ்ரீலங்கா விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள காட்டுப்பகுதிகளை தவிர்த்து விவசாய நிலங்கள், கிராமங்கள் மற்றும் நகரங்களில் முன்னெடுக்கப்பட்ட கணக்கெடுப்பில் இந்த எண்ணிக்கை தெரிய வந்துள்ளதாக விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது. சிறுபோகத்திற்கான உர மானியங்கள் வழங்கப்பட உள்ளதாக ஸ்ரீலங்கா விவசாய அபிவிருத்தி திணைக்களம் தெரிவித்துள்ளது. உரமானியங்கள் இன்றும் நாளையும் வழங்கப்படும் என விவசாய அபிவிருத்தி திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி 9 மாவட்டங்களுக்கு இந்த நிதி விடுவிக்கப்படும் என விவசாய அபிவிருத்தி திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் ரோஹண ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். 1 ஏக்கர் நெல் வயலுக்கு 25,000 ரூபாய் படி தலா 2 ஏக்கருக்கு உரமானியம் வழங்கப்பட உள்ளது. சிறுபோகத்திற்கான உரமானியத்திற்கு 157 மில்லியன் ரூபாய் நிதி விடுவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் மூளை காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு இளம் குடும்ப பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் தெல்லிப்பள்ளி வீமன்காமம் பகுதியைச் சேர்ந்த 22 வயதான கவிந்தன் சாமினி என்ற குடும்ப பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கடந்த 14ஆம் தேதி காய்ச்சல் ஏற்பட்டிருந்த நிலையில் தெல்லிப்பள்ளி ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக கடந்த 19ஆம் தேதி யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்ட நிலையில் மூளைக்காய்ச்சல் காரணமாக மரணம் சம்பவித்துள்ளதாக அறிக்கையிட்டுள்ளார். பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைத்துள்ள நிலையில் நீட் தேர்வை மீளெடுக்க வேண்டும் என நிபந்தனை முன்வைக்க அதிமுக தயாராக இருக்கின்றதா என தமிழ்நாட்டின் முதல்வர் மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார்.
நீட் தேர்வை மீளெடுப்போம் என தாம் வாக்குறுதி வழங்கியமை உண்மையே எனவும் அவர் கூறியுள்ளார். நீட் தேர்வில் அதிமுக செய்த துரோகத்தின் பலவீனமாகவே 11 மருத்துவக் கல்லூரிகளை தமிழ்நாட்டிற்கு மத்திய அரசு கொடுத்தது என மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். எனினும் நீட் தேர்விற்கான பிள்ளையார் சுழி மத்தியில் அதிகாரத்தில் இருந்த காங்கிரஸ் கட்சியை போட்டதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு பதிலளித்த மு.க. ஸ்டாலின் தமது கூட்டணி ஆட்சி மத்தியில் அமையாத காரணத்தினாலேயே நீட் தேர்வை மீளெடுக்க முடியவில்லை என குறிப்பிட்டுள்ளார். பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைக்க மாட்டோம் என கூறி தற்போது மீண்டும் அதிமுக கூட்டணி அமைத்துள்ளதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி அதிகாரத்தில் இருப்பதால் நீட் தேர்வை மீளெடுக்க வேண்டும் என்ற நிபந்தனையை முன்வைத்து கூட்டணியை தொடர்வதற்கு அதிமுகவிற்கு அருகதை இருக்கின்றதா எனவும் மு.க. ஸ்டாலின் மேலும் கேள்வி எழுப்பியுள்ளார். மறைந்த பரிசுத்த பாப்பரசரின் இறுதி நிகழ்வுகளை நடாத்துவதற்கான திகதி குறித்து தீர்மானிப்பதற்காக கர்தினால்கள் வத்திக்கானில் கூடுகின்றனர். இந்த நிலையில் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரன் உள்ளிட்ட பல்வேறு உலக நாடுகளின் தலைவர்கள் பாப்பரசரின் இறுதி நிகழ்வுகளில் பங்கேற்க உள்ளனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையின் வளர்ச்சியில் அக்கறை காட்டாத அனுர, திட்டமிடல்கள் போதாது என விமர்சிக்கும் பொருளாதார ஆய்வாளர்கள். பாப்பரசரின் மரணத்திற்கான காரணத்தை வெளியிட்டது வத்திக்கான், துக்க காலத்தை அறிவித்துள்ள சர்வதேச நாடுகள். புதிய பாப்பரசர் பெயர் பட்டியலில் இடம் பிடித்த மல்கம் ரஞ்சன், மாநாட்டிற்கான திகதி அறிவிக்கப்படாத நிலையில் நகர்வு. வடக்கு கிழக்கில் அதிகரித்துள்ள வெப்பநிலை, மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. கிழக்கில் நகர அபிவிருத்தி திட்டத்தில் குறைபாடுகள், பாதக விளைவுகளை ஏற்படுத்தும் எனவும் கருத்து. நீட் தேர்வை மீளெடுக்கும் நிபந்தனைக்கு அதிமுக தயாரா? கேள்வி எழுப்பியுள்ள தமிழ்நாட்டு முதல்வர். பாப்பரசரின் இறுதி நிகழ்வுகள், வத்திக்கானில் கூடும் கர்தினால்கள். இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.